ஹைடா. தென் சௌமியா, ஹாப்பி பர்த்டே. லவ் யூ சீனியர் கேட்குறீங்க. ட்ரை பண்ணேன்டா, போட முடியல. ஏகப்பட்டதை கொச்சு கொச்சு கொச்சுன்னு எழுதி வச்சுருக்கேன். அது கிளியர் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு எஃபர்ட் போட லேட் ஆச்சுன்னா அதில் ஏதாவது எடிட் பண்ணுறது, ஏதாவது மாற்றி எழுதியிருப்பேன். அந்த மாதிரி வேலை இருந்தால் தான் அதை போட லேட் பண்ணுவேன். பட் இது குழப்பமாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. நீங்கள் கேட்ட வீடியோ என்னால் போட முடியல. சாரிடா. நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணுறது சொல்லியிருந்தேன், பட் முடியல. சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். OD7FF மை ஃபேமிலி நெக்ஸ்ட் பார்ட். 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது ஆரம் உங்கள் டேடி முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்கான். நீங்கள் ஆரம்பை பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கிள், ஐம் சாரி. ஃபஸ்ட்டு நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது தான். ஒன்று திங்க் பண்ணிங்களா? அவள் அப்போது சின்ன பொண்ணு. கண்டிப்பாக நான் கூப்பிட்டா வந்திருப்பா, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் விட்டுட்டு போனேன்னா, அவ்வளோ ரித்தியோட வயசு தான். ரித்தி ஒரு நாளும் எங்கள் அம்மாவை விட்டுட்டு என் கூட தான் தூங்குவா. அம்மா இறந்ததுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அம்மா வேணும், அப்பா வேணும் கேட்டுகிட்டே இருப்பா. அவளுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் புரிஞ்சுக்கிற அந்த மைண்ட் செட்டில் அப்போ இல்லை. அந்த நைட்டு நான் தூங்க வைக்கணும்னு ஏதோ கதை சொல்லி அவளை அப்படி தூங்க வைக்குவேன். டெய்லி அம்மா அப்பா தாட் வரக்கூடாதுன்னு அப்படி நான் அவளை பார்த்துப்பேன். இங்கே இருக்கும்போது நீங்களே அதை பார்த்துருப்பீங்களே. என் ரூமில் தான் இப்போது என் பொண்டாட்டி இருக்கா. அந்த ரூமில் தான் நான் இருப்பேன். நிறைய டைம் அழும் போதெல்லாம் நான் அவளை கோம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போதும் அவளோட ஏஜ் தானே ஒயனுக்கும். அவளை எப்படி உங்ககிட்ட இருந்து நான் என்னால் கூட்டிகிட்டு போக முடியும்? ரித்தி ஒரு ஆள் கஷ்டப்படுறது எனக்கு போதும் அப்படி தோணுச்சு. அவளையும் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு அவளை கஷ்டப்படுத்த வேணாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான். அதனால தான் அவளை கூட்டிகிட்டு போகாமல் விட்டான். உங்கள் மேலே கோவம் இருந்தது, ஆனாலும் இதான் அங்கிள் ரீசன். ரித்தி அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டா. பட் இவளுக்கு நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் ஏன் அவளை கூட்டிகிட்டு போகணும்? அதனால தான் அங்கிறது போனேன். அந்த ரிங்கை ஏன் ரிமூவ் பண்ணி போட்டேன்னா, நீங்கள் சொன்னீங்க அந்த கூத்தில் ரிங் ரிமூவ் பண்ணி போட்டான். மற்றபடி அதை பண்ணிட்டா மட்டும் அவள் என் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு ஆகிடாதில்ல. அவ்வளோ தவிர இது வரைக்கும் நான் யார்கிட்ட பேசுனது கூட கிடையாது. பிகாஸ் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அவள் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அவள் என்னை ஏற்றுக்கிறாளோ இல்லையோ, எனக்கு தெரியும் என் மேலே அவளுக்கு கோவம் இருக்கும். ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் இருக்கும், எனக்கு தெரியும். அவள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ இல்லையோ, ஆனாலும் அவள் என்னோடய ஒய்ஃப். கண்டிப்பாக பெருசாகிட்டாள்னா அவளுக்கு எல்லாமே புரியும். அப்படி தான் திங்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் போனேன். அதுக்குன்னு எனக்கு அவன் மேலே கேர் இல்லைன்னு ஆகிடாதா. அவள் என்னோடய ஃபேமிலி, என் பொண்டாட்டி. உங்களுக்கு கோவம்னா ஓகே, என் மேலே காட்டுங்க, என்னால் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ண ப்ளீஸ் அங்கிள். இப்படி கேட்காதீங்க, உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க. ரொம்ப காமாக பேசிகிட்ருக்கான். உங்கள் அம்மா கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. உங்களுக்குமே அப்படி தான் இருக்கு. ஷாக் ஆகிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்காக ஆரம் இப்படி இறங்கி வருவானா அப்படி தோணுது. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் இவ்வளோ இதுவாக பேசுகிறான். பட் உங்கள் அப்பாவுக்கு இது எதுவுமே பெருசாக தெரியல. அவர் ஆரமோட ஷர்ட்டை பிடிச்ச எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். 1 இயரா 2 இயரா அவளை விட்டுட்டு போயிட்டு அவள் வேணான்னு சொல்லிட்டு போனல. அப்போது அதெல்லாம் பொய்யா? எப்படி கேட்குறாரு? நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே ஆரம் இப்படி பேசியிருக்கான் இல்லையா, அப்போ மனசு மாறிடுவார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்படியே தான் பேசுகிறாரு. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அவர் இவ்வளோ சொல்லியிருக்காரு. அவர் ஷர்ட்டை விடுங்கப்பா. வயன் உன்னை ரூமுக்கு போன்னு சொன்னேன். இப்போ என்னப்பா பேசுகிறீங்க? திரும்பி முறைக்கிறாரு. பாப்பா ப்ளீஸ் ஷர்ட்லேருந்து கையை எடுங்கப்பா. எதை விடாலும் பேசுங்க, அவரை டச் பண்ணாமல் பேசுங்க. ஓ உங்களுக்கு அவ்வளோ கோபப்படுத்தா? உங்கள் அம்மா பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் ஆரம்பக்காக உங்கள் அம்மா தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க.
பிகாஸ் உங்களுக்கு ஆரம்பம் வேணும், அப்பாவை வேணும். ஆரம்பம் திட்டும்போது சரி அவர் தான் இங்கே இல்லைல்ல, சரி அவருக்காக நம்ம பேசும்போது அப்பாவுக்கு மனசு வருத்தமாக இருக்கும் இல்லையா? சரி ஓகே அவர் இல்லைல்ல, சரி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக விட்டுருவீங்க. அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்தா அவங்களுக்கு கோவம் தான் வரும். என்ன நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு அவங்க தான் பேசியிருப்பாங்க. பட் இப்போ அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஆரம் ஷர்ட்டில் கை வச்சது உங்களுக்கு பிடிக்கல. அது உங்கள் அப்பாவே இருந்தாலும் உங்களுக்கு கோவம் வருது. உங்கள் அம்மா இது உங்கள் லைஃப் இல்லையா? ஸோ நீங்கள் தான் பேசி ஆகணும். இப்போவும் உங்கள் அம்மா பேசுனா உங்கள் அம்மா மேலே உங்கள் அப்பாவுக்கு கோவம் தான் வரும். சரி ஓகே நீங்கள் பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஆரம் அமைதியாக இருக்கான். அவனுக்கு சம்பவமும் வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். பா ஒரு ஷர்ட்லேருந்து கையை எடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை ஒரு புஷ் தான் கீழே விளையாடுற மாதிரி போகிறீங்க. யாரும் உங்களை கேர் பண்ணுற மாதிரி வரான். அங்கே எங்கடா போகிற? வெளியே போ, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை ஆரம்ப உங்கள் அப்பா பிடிச்சி வெளியே தள்ளிட்டே போகிறாரு. அக்கள் வயல் கீழே விழுந்துட்டா. என்ன விடுங்க, அவ ஏன் பொண்ணு அதுக்கு எனக்கு தெரியும், வெளியே போடா. ஆரம்ப கையெல்லாம் முறுக்குறான். சமூகம் வருது. அங்கிள் கையை எடுங்க. வர்றா என்னடா கோவம் வருதா? வரட்டும், வெளியே போடா முதல்ல. அங்கிள் கையை எடுங்கன்னு சொன்னேன். அப்பா ஆரம்பு பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இப்படி தான் பண்ணுவார், ஆரம்புக்கு தெரியும். சரி நீங்கள் சொன்னீங்க உங்களுக்காக பேச வந்திருப்பான். ஃபைனலாக என்ன தான் சொல்கிறீங்க? என் பொண்ணு உனக்கு கிடையாது. அவளுக்கு நான் இன்னொரு பையனை பார்க்குறேன். சீக்கிரமாக உன் கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறேன். அப்புறம் உன் வீடு தேடி டிவோர்ஸ் பேப்பர் வரும், சைன் பண்ணி தூக்கி போடு. நீங்கள் எழுந்து வந்து இப்போ தான் வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்த்தேன், சொன்னேன், கேட்டியாடி என்னென்ன பேசுன? நீ அப்பா இப்படி தான் பண்ணுவான்னு சொன்னல. ஒரு நிமிஷம் சாரி, ஒரு நிமிஷம். அவன் கிட்ட போகிறீங்க. அவங்க அப்பா உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆறும் வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு, யோ கோவண்ணா ஏன் மேலே காட்டு, என் பொண்டாட்டி எதுவும் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கையை தட்டி விட்டுடுறான். பொண்டாட்டியா? டேய் மேலேருந்து கையிட்றா, இங்கே பாரு உன்னுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி சொல்லிட்டு அகைன் ஆரம்ப புஷ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு என்ன பேசுறது எதுவுமே தெரியல. ஆரம்ப பார்க்குறீங்க, செம்ம கோவமா உங்கள் மேலே தான் காண்டில் இருக்கான். சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஆரம் உங்களை பார்த்தா, ஏய் எங்கே பாருடி சொல்லுங்க, ஃபஸ்ட்டு கோப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறீங்க. உங்கள் அப்பா கை பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்டுறாரு. ஆரம் சிரிச்சுட்டே, சரி ஓகே வய நீங்கள் பாரு, என்ன பாரு, நீ கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு ஒப்ப முக்கியமா நான் வேணுமா? எப்படி கேட்குறீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. கேட்குறதுக்கு பதில், ஒப்பம் வேணுமா நான் வேணுமா? நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்குறீங்க, உங்கள் அப்பா உங்களை தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்கே வாங்கல. அங்கே நில்லு, கிட்ட வராதா, கிட்ட வராதா. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. குப்பம் வேணுமா நான் வேணுமா? நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீங்கள் தான் வேணும் அப்படி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன்ல, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. சொன்னியா? அப்போது ரெண்டு பேரும் கனெக்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு ஆரம். தெரியுண்டி என் பொண்டாட்டி, 2 டேஸில் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ், புரியுதா? ரெடியாரு வந்து கூட்டிகிட்டு போவேன். அங்கேருந்து கிளம்பிட்டான். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் ஆரம் பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் கூப்பிடுறீங்க, காதலியே வாங்காமல் அவன் போயிட்டுருக்கான். உங்கள் அப்பா கையை பிடிச்சி தரன்னு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன ஒயன் பண்ணிட்டு கண்ணி? என்னது புதுசா? ஹே இப்போ நீ என்ன சொன்ன? அவன் தான் முக்கியமா? ஏன்பா அப்படி பேசுகிறீங்க? அவர் எவ்வளோ காமாக பேசிட்டு இருந்தாரு. அது உங்கள் காலெல்லாம் விழுந்து யாருக்கிட்டே இந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாதுப்பா, உங்களுக்கே தெரியும்ல. ஏய் நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்னவோ சொல்கிற வயான்? அவன் என்னென்னமா பேசுகிறான், என்னமா கேட்டான்? ஏய் அப்போது 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கீங்க. அப்பா உங்களை திட்ட வரும்போது உங்கள் அம்மா அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா உங்கள் அப்பா, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பாருங்கள், அவளுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே தெரியும். சின்ன பொண்ணு மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் கேட்டுட்டு இருக்க மாட்டா. போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள். உள்ள போ. உங்களை அனுப்புகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. சண்டை வரும்போது
அவங்க சைலண்டாக தான் இருந்திருப்பாங்க. ஆரம் இப்படி சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா, ஹாப்பி உங்களை உள்ளே போக சொல்கிறாங்க, நீங்களும் போகலாம். டேர்ன் பண்ணும்போது உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் அவர் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு. கையை பிடிக்கிறாரு. நீங்களும் அவர் பார்க்குறீங்க. எங்கே போகிறதுனாலும் சைன் பண்ணிட்டு போ. என்னப்பா பேசுகிறீங்க? சைனா? அப்படி காட்டும் போது என்னமோ அவர் டிவோர்ஸ் பேப்பர் கையில் தான் வச்சுருக்காரு. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? சமாளிக்காதவ சைன் பண்ண. அப்பா சைன் பண்ணண்ணா. அப்பா அவர் தான் எனக்கு எல்லாமே இப்போ. அப்படி நீங்கள் பேச வரீங்க பொல்லார்னு அரைஞ்சிட்டாரு. உங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் அப்பா பேக்கில் புஷ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவளை இதுக்கு அடிச்சுங்க. என்ன டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவளையும் டார்ச்சர் பண்ணுறீங்களா? அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட வரும்போது நீங்கள் டொம்முன்னு கீழே விழுறீங்க. 2 பேரும் திரும்பி உங்களை பார்த்தா மயக்கப்பட்டு விழுந்துருக்கீங்க. பயந்துட்டாங்க உங்கள் அம்மா. வயன் வயன் எழுதுடா வயன் அப்படி உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு தெரியலையே அப்படின்னு. இது வரைக்கும் உங்களை அடிச்சதெல்லாம் கிடையாது, இப்போ பயமா இருக்கு. வயன் அப்படின்னு உங்கள் கையை டச் பண்ண வர்றாரு. தொடாதீங்க, தள்ளிப்போங்க அப்படி சொல்கிறாங்க. தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களை. இதே நேரத்தில் ஜென் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஜாஸை ட்ரீட் பண்ணிவிட்டு ஜாஸுக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மூமெண்ட்லாம் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் க்யூட்டாக இருக்குது பேபி. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் கையை பிடிச்சி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் பண்ணி ஐ லவ் யூ ஜாஸ். அவளுக்கு கண்ணில் தண்ணியே வந்துட்டுருக்கு. பிகாஸ் ஃபஸ்ட் டைமாக ஜென் அவ கூடியே இருக்கான். அதுவும் செக்கப்பில் அவளுக்கு கண்ணே கலங்குது. ஜென் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ். பாப்பாவோட ஹார்ட் பீட்டு அந்த மூமெண்ட்லாம் பார்க்க ஜென்னுக்கு வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு தனி ஃபீலு. அந்த ஃபீலை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. அவன் ஜாஸோட கையில் கிஸ் பண்ணிட்டே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி. என்னோட லவ் ஜாஸ், ஐ லவ் யூ லவ் யூ சொல்லிகிட்டே இருக்கான். போதும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படி சொல்லிட்டு ஜாஸ் எழுந்து உட்காருங்க. அவ்வளோ பொறுமையாக எழுந்து உட்கார்றா. பிடிச்சி ஜாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான். அவளை ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஸ்டொமக்லாம் பெருசாக இருக்குது அங்கெல்லாம் டச் பண்ணி ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு பெட்லேருந்து இறங்க ஹெல்ப் பண்ணுறான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜாஸ்க்கு. சின்னோட நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இறங்கி கீழே நிற்கிறா. எப்பவுமே அவள் தனியாக தான் வருவா. எப்பவுமே அவன் ஃபேஸில் ஒரு சோகமாக ஒரு சின்ன ஸ்மைல் கூட இருக்காது. சிரிச்சுட்டே இருக்கா. ஜென் அவளை தூக்கி கீழே நிற்க வச்சுட்டு டாக்டரை பார்க்குறான். அவங்க நிறைய சொல்கிறாங்க, இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, டைமுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், டைமுக்கு டேப்லெட் போடணும், ஜூஸ் எடுத்துக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. டாக்டர் சரி நீங்கள் போகலாம் அப்படியே சொல்லும் போது ஜாஸ பொறுமையாக கைப்பிடிச்ச அந்த ரூமில் இருந்தும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காரு, நான் இப்போ ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்ட ஏதாவது வேணுமா? வேணாச்சன். தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்கடி, இரு நான் தண்ணி வாங்கிட்டு வரேன். சரி அப்படி சொல்லிட்டு தலையாட்டா. ஜென் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சொன்ன வந்துடுறேன். இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் உங்கள் அப்பா அடிச்சிருப்பார் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்கள் அம்மா தண்ணி நிறைய தெளித்து பார்த்துருப்பாங்க, எழுந்துக்கவே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு மேலே வெளியிலேயே நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அம்மா கண்டினியூஸாக ஆரம்புக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டேன்றான். உங்கள் நம்பர்லேருந்து போட்டா அடுத்த செகண்ட் ஒரு ரிங் கூட போயிருக்காது, டக்குன்னு அட்டன் பண்ணுறான். உங்கள் அம்மாக்கே சிரிப்பு வந்துருச்சு. பிகாஸ் அவ்வளோ நேரம் அவங்க நம்பர்லேருந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, எடுத்துருக்கவே மாட்டான். பட் உங்கள் நம்பர்லேருந்து போட்ட உடனே ஒரு ரிங்கு கூட வந்துடல, டக்குன்னு அட்டன் பண்ணிட்டான். சொல்கிறீ ஆரம், நான் பேசுகிறேன். சாரி ஆண்டி சொல்லுங்கள் அப்படி சொல்லும் போது ஆரம் போயிட்ட உடனே ஒரு பிரச்சனை, கொஞ்சம்
உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்திருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்லும் போது ஆரம்புக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆரம், இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வரியா? 5 மினிட்ஸில் இருப்பா ஆண்டி. காலை கட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா அதுக்குள்ளே உங்கள் ஃபோனை வாங்கிட்டு, எதுக்குடி அவங்ககிட்ட சொன்னேன்? எல்லாரும் என்ன விரும்பித்துட்டு இருக்கீங்களா? உங்கள் அப்பா கூட சண்டை போடுறாரு. ஏங்க ஒன்று மறக்காதீங்க, அவனோட பொண்டாட்டி. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்ககிட்ட தானே சொல்ல முடியும். ஹே, அப்ப நான் இருக்கேன், புரியுதா? எதுக்குடி அவங்ககிட்ட போய் சொல்லணும்? அவன் என் பொண்ணு லைஃப்ல இல்லை, புரியுதா? அதெல்லாம் இதுவும் அவன்கிட்ட சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் அவன்கிட்ட ஏதாவது சொன்னான்னு வையன், அவ்வளோதான். நீங்கள் பாரு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண, இந்த ஊர்லேருந்து நம்ம கிளம்புறோம். ஊர்லேருந்து கிளம்புறோமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்படி உங்கள் அம்மா சண்டை போட வரும்போது டாக்டர் வந்து, பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் எங்க? இல்லை. என்னாச்சா? இல்லையா, இதில் சைன் பண்ணணுமே. அவங்க கொடுங்க, நான் அப்போ தான் நான் சைன் பண்ணுறேன். பேஷண்ட்டோட அப்பா வேண்டாம், ஹஸ்பண்ட் தான் வேணும். ஏங்க அவங்களோட அப்பாங்க நான். ஏன் எனக்கு புரியல. உங்கள் அம்மா அவர்கிட்டையும் ஆர்கியூ பண்ண போகிறாங்க. அப்படி திங்க் பண்ணிவிட்டு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே சரி. என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? இப்போது ஒன்றும் இல்லை, க்யூராக இருக்காங்க. இப்போ தான் அவங்க 2 பேருக்கும் உயிரே வருது. என் பொண்ணுக்கு என்னாச்சு? இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணவே இல்லையா? சாரி. உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரி ஓகே. குழந்தையோட அப்பா வந்துட்டா சொல்லுங்கள், அவங்ககிட்ட தான் சைன் வாங்கணும். அவங்க அங்கேருந்து போகிறாங்க. உங்கள் அம்மாக்கெல்லாம் ஹாப்பி ஆகிடுச்சு. உங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டாரு, என்னடா இது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஆரம்பம் வந்துட்டான். ஆரம் வந்தா சின்னும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஹே ஆரம், இங்கே என்ன பண்ணுற? இல்லை உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு. அம்மா என்னடா ஆச்சா? அதுதான் தெரியல, ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கான். ஜென் தண்ணி எடுத்துட்டு ஜாஸ் கிட்ட போயிட்டு குடி. ஜாஸ்க்கு ஃபீட் பண்ணுறான். ஜாஸும் ஜென்னை பார்த்துட்டே அந்த தண்ணியை குடிக்கிறா. ஜென் ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா? சரி, வீட்டுக்கு போகலாமா? நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க. என்னடி பண்ணுற? ஏன்? நான் இல்லாமல் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ எழுதுக்கூடாதுன்னு. சரி, இது ஹாஸ்பிட்டல், வாயமூடு ஜாஸ் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக எழுந்து நிற்க வச்சேன். ஒரு கை அவளை பிடிச்சிட்டே தான் ஜென் நடந்து வரான். கொஞ்ச நேரம் கூட ஜாஸை தனியாகவே விட மாட்டேன்றான். அவ்வளோ கேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிறான். இங்கே ஆரன் நீங்கள் இருக்க அந்த ரூமையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரூம் கிட்ட வரா. அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஓகே, இந்த ரூம் தான் அப்படி சொல்லிட்டு வேகமாக வரான். ஆண்டி ஒயனுக்கு என்னாச்சு? ஒயன் எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டே உங்கள் அப்பாவை பார்க்குறான். செம கோவம் வந்துருச்சு. யோ எத்தனை வாட்டி சொன்னேன் உனக்கு கோவம் ஏமல? அடிக்கிறதுனா கூட வந்தல்ல, என்ன அடிக்கிறதுனடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட போகும்போது டாக்டரே வந்துட்டாங்க. ஏன் இங்கே இவ்வளோ சவுண்டு? பாருங்க, சண்டைலாம் வெளியே போய் போட்டுக்கோங்க. பேபியோட அப்பா வந்துட்டாங்களா? அவருக்கு புரியல. பட் உங்கள் அம்மா இவங்க தான். ஆண்டி பையனுக்கு தானே இது ப்ராப்ளம் சொன்னீங்க. ஆரம் சைன் பண்ண. டாக்டரும் சைன் பண்ணுங்க. சைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறான். வயநாடு ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? ஆமாம் டாக்டர், சைன் பண்ணுங்க. அவனும் சைன் பண்ணுறான். என் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எதுக்கு சைனில் வாங்குறீங்க? ஏதாவது சீரியஸா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சொல்லும் போது ஆரம்பக்க இருக்கே ஃபீல். ஐயோ வாயில கூட சொல்ல முடியல, அப்படி இருக்கு அவனுக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படி நின்றுட்டான். என்ன சொன்னீங்க? ப்ரெக்னென்ட். அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். டாக்டர் என் பொண்டாட்டி பார்க்கலாமா? முழிச்சுக்கிட்டாங்க, போய் பாருங்க. ஆரம் டூர் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக உள்ள வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. வந்த உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு தெரியல நம்ம வீட்டில் தானே இருந்தோம், இங்கே என்ன பண்ணுறோம் அப்படி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும் போது ஆரம் உள்ள வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அதுவும் உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் அம்மா இருக்காங்க, ஹக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. சத்தியமாக இதை நினச்சி கூட பார்க்கலடி. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்கள் அப்பா என்ன பேசுதுன்னு கூடாம சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. இதே நேரத்தில் ஜேகே
ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கான். அவன் மொபைல் எடுத்து ரித்திக்கு கால் பண்ணுறான். ரித்தியும் அவள் கால் அட்டன் பண்ணி, சொல்லு ஜெகே, மார்னிங்லேருந்து கால் பண்ணுறேன், ஏன் எடுக்கல? ரித்தி, எங்கே இருக்க நீ? ஏண்டா என்னாச்ச? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ரித்தி, எங்கடியே இருக்க? வீட்டில் இருக்கேன்டா. சரி, உன்னை பார்க்க வரேன். நீங்கள் பேச வரீங்க, டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான், குடிச்சிட்ருக்கான், என்னாச்சு உனக்கு? சரி, அவ்வளோ கேர்ஃபுல்லாக விட்டுட்டா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாட்ச் சூன் பார்த்துலாம், பாய்.